நள்ளிரவில் துணிகளை துவைக்க வரும் ஆவி. சிவராமனின் குடும்பம் அந்த வீட்டிற்கு குடிவந்து 2 நாட்கள் தான் ஆகிறது. சிறிய வீடுதான். ஆனால் பார்த்ததுமே ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் பிடித்து போய்விட்டது. குறிப்பாக சிவராமனின் ஒரே செல்ல மகள் பூர்ணாவிற்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு அந்த வீட்டின் மீது. பொதுவாக இந்த குடும்பம் அவ்வளவு சீக்கிரம் உறங்க செல்வதில்லை. சிவராமனோ ஓய்வு பெற்றவர். அவரது மகள் பூர்ணா கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு கல்யாணத்திற்கு காத்திருப்பவள். அவரது தாய்க்கு சமையல் வேலையை தவிர வேறு எதுவும் இல்லை. எனவே மறுநாளை பற்றி எந்த பதற்றமும் அந்த குடும்பத்தில் இல்லை. உலகத்தில் உள்ள அத்தனை சேனல்களையும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டே 12 மணி வரையாவது அந்த குடும்பம் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கும். அன்றும் அப்படித்தான். ஏதோ ஒரு திரைப்படத்தை சிவராமனும் அவரது பொண்ணும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். மணி வழக்கம் போல் 12ஐ தாண்டி விட்டது. சிவராமனின் மனைவி தூக்க கலக்கத்தில் அவர்களோடு சேர்ந்து அந்த படத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த சப்தம் மெலிதாக கேட்கத் தொடங்கியது. அதை முதலில் கவனித்தது பூர்ணாதான். வீட்டிற்கு பின்னால் சப்தம் வருவது போல் அவர் உணர்ந்தார். பலத்த யோசனையோடு டிவியின் சத்தத்தை மெதுவாக குறைத்தார். இப்போது அது கொஞ்சம் தெளிவாக கேட்கத் தொடங்கியது. யாரோ துணி துவைக்கும் சப்தம் அது. அதுவும் அவர்கள் வீட்டின் பின்னால் இருந்து கேட்பது போல் இருந்தது. ஆனால் உறுதியாக தெரியவில்லை. காதை தீட்டிக்கொண்டு கேட்டாள். நிச்சயமாக அது அவர்கள் வீட்டு பின்புறம் இருந்துதான் கேட்டது. இனம் புரியாத பயம் அவளை ஆட்கொண்டது. இதை உணராத சிவராமனும் அவரது மனைவியும் டிவி படத்தில் மூழ்கி போயிருந்தனர். பூர்ணா தொலைக்காட்சியின் சப்தத்தை மேலும் குறைத்தாள். உடனே எரிச்சலான சிவராமன் மகளை திரும்பி பார்த்தாள். அதே நேரத்தில் மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்த துணி துவைக்கும் சப்தம் பெரிதாக கேட்கத் தொடங்கியது. அந்த துணி சவுண்டு இருக்க ரொம்ப டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சவுண்டு. தலைமையில இடி விழுந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சவுண்டு. இதை கேட்ட சிவராமனின் முகமும் அவரது மனைவியின் முகமும் மாறியது. கலவரத்தோடு மகளின் முகத்தை பார்த்தனர். சிவராமனின் மனைவி சரஸ்வதிக்கு நெஞ்சு படபடவென்று அடித்துக் கொண்டது. மூவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. வீட்டின் பின்கதவை திறந்து பார்க்கலாம் என்ற முடிவிற்கு வந்தார் சிவராமன். மெதுவாக எழுந்தார் அவர். ஆனால் அவரது மனைவி அவரை தடுத்தாள். பேசாமல் படுத்து உறங்கி விடுவோம் என்பது அவர் கருத்து. ஆனால் பூர்ணாவிற்கு நெஞ்சை வெடித்துவிடும் அளவிற்கு பயம். அவளது முகமெல்லாம் வியர்த்து விட்டது. எங்கிருந்தோ கூட்டமாக நாய்கள் குரைக்கும் சப்தம் வேறு அவர்களை மேலும் நடுநடுங்க வைத்தது. என்ன ஆனாலும் சரி என்று புழக்கடை கதவை நெருங்கினார் சிவராமன். அவரது கைகள் நடுங்கின. தாழ்பாளை திறப்பதா வேண்டாமா என்று கதவருகே நின்று யோசித்தார். அந்த சப்தத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கண்களை இறுக மூடிக்கொண்டு முழு தைரியத்தையும் திரட்டிக்கொண்டு கதவை திறந்த அடுத்த நொடி அந்த சப்தம் நின்று போய்விட்டது. பீதியோடு தன் மகளையும் மனைவியையும் பார்த்தார். அருகே யாரும் இல்லை. அப்போது வீறிட்டு அலறினாள் பூர்ணா. காரணம், அந்த இடத்தில் துணி துவைத்ததற்கான அடையாளம் அப்படியே இருந்ததுதான். சோப்பு நுரையோடு கூடிய தண்ணீர் அந்த பகுதி முழுவதும் பரவி கிடந்தது. சிவராமனின் மனைவி சரஸ்வதிக்கு அழுகையே வந்துவிட்டது. பின்கதவை சாற்றிவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் வந்து மூவரும் நடுங்கிக் கொண்டே சோஃபாவில் விழுந்தார்கள். அப்படியே தூங்கிப் போனார்கள்.
சிவராமன் ஹாலில் அமர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது பூர்ணா அங்கும் இங்கும் ஏதோ யோசனையுடன் நடப்பதும் சிறிது நேரம் நிற்பதுமாக இருந்தாள். அவள் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறாள் என்று சிவராமனுக்கு விளங்கவில்லை. ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுமை இழந்த அவர், வேலை ஏதாவது இருந்தால் செய், அல்லது ஓரமாக போய் உட்காருமாறு மகளை அதட்டிவிட்டு பேப்பரில் மூழ்கி போனார். அவருக்கு எதிர்த்தாற் போல் சுவரில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள் பூர்ணா. அவளது பார்வை சிவராமனையே இமை மூடாமல் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அப்போது சிவராமன் படித்துக் கொண்டிருந்த பேப்பரின் மையத்தில் திடீரென்று தீப்பற்றிக் கொண்டது. திடுக்கிட்டு எழுந்தவர் பேப்பரை கீழே போட்டு அணைக்க முயற்சி செய்தார். அதற்குள் சமையல் அறையிலிருந்து விரைந்து வந்த சரஸ்வதி தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்தார். படிச்சுக்கிட்ட பேப்பரை திடீர்னு தீப்பிடிச்சு எரிச்சிருக்க. கொஞ்ச தூரத்தில் என் பொண்ணு உட்காந்துருந்தா. பக்கத்தில் விளக்கும் கிடையாது, இல்லை யாராவது வந்து பற்ற வச்சதை விட அதுவும் யாருமே கிடையாது. திடீர்னு இப்படி எரியும் போது நினைச்சாலும் பயமா இருக்கு. ஆனால் பூர்ணாவோ இது எதையும் கண்டுகொள்ளாமல் நிலைகுத்தி அமர்ந்திருந்தாள். அவள் ஏன் இப்படி இருக்கிறாள் என்று சிவராமனுக்கு யோசனையாயிருந்தது. அன்று இரவு 10 மணிக்கெல்லாம் படுக்கையை விரித்து விட்டார்கள். நள்ளிரவு வரை விழித்திருந்தால்தானே இந்த பிரச்சனையெல்லாம் தெரிய போகிறது என்பது சிவராமனின் நினைப்பு. முதல் நாள் இரவு சரியாக உறங்காத காரணத்தால் படுத்த உடனேயே மூவரும் உறங்கிவிட்டார்கள். திடீரென்று விழிப்பு வந்தது சிவராமனுக்கு. எழுந்து பார்த்தால் பூர்ணா தூங்காமல் பித்து பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். நள்ளிரவில் துணிகளை துவைக்க வரும் ஆவி. திடீரென்று விழிப்பு வந்தது சிவராமனுக்கு. எழுந்து பார்த்தால் பூர்ணா தூங்காமல் பித்து பிடித்தவர் போல் அமர்ந்திருந்தார். பூர்ணாவின் மனதிற்குள் முதல் நாள் சம்பவங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. சரஸ்வதியும் விழித்துக் கொண்டார். இப்போதும் துணி துவைக்கும் அந்த சப்தம் அந்த வீட்டையே அதிர வைக்கும் அளவிற்கு பல்கி பெருகியது. ஆனால் இன்று வீட்டின் கதவை திறக்க முயற்சி செய்யவில்லை. சீக்கிரம் வேறு வீட்டிற்கு குடிமாறிவிட வேண்டும் என்று எண்ணியபடி மனதை திடப்படுத்திக் கொண்ட சிவராமன் எழுந்து பூஜை அறைக்கு சென்றார். தங்கள் குலதெய்வத்திலிருந்து தெருக்கோடியில் இருக்கும் பிள்ளையார் வரை ஒரு சாமி விடாமல் வேண்டிக் கொண்டார். திருநீரை எடுத்து பூசிக்கொண்டார். தன் மகளுக்கும் மனைவிக்கும் பூசிவிட்டவர் அனைவரையும் தெய்வத்தை வேண்டிக் கொண்டு படுக்கச் சொன்னார். படுத்தவுடன் சரஸ்வதியும் சிவராமனும் உறங்கிப் போனார்கள். பூர்ணா மட்டும் எழுந்து அமர்ந்து நெற்றியில் உள்ள திருநீரை அழித்துக் கொண்டிருந்தார். மறுநாள் வீட்டு வாசலில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தாள் பூர்ணா. அப்போது இவளை கடந்து சென்றான் பக்கத்து வீட்டு இளைஞன் முத்து. அவனை கண்டதுமே ஏனோ பூர்ணாவிற்கு கோபம் வந்துவிட்டது. அவனை அருகில் அழைத்தவள் வாயில் வந்தபடியெல்லாம் திட்டத் தொடங்கிவிட்டாள். எதற்காக திட்டினாள், அவர்களிடையே என்ன நடந்தது என்று புரியவில்லை. சிவராமனும் சரஸ்வதியும் ஓடி வந்து தங்களின் மகள் வாயை மூடுவதற்குள் பெரும்பாடாகிவிட்டது.
எதுக்காக திட்டணும், அவன் ஏன் மௌனமாக அதை பார்த்துட்டு இருக்கணும், ஒன்றுமே புரியல. இவ்வளோ கேவலமான வார்த்தைகளை அவன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் அவன் நடந்துக்கிட்டான்னு ஒன்றுமே புரியல. என்ன நடந்தது என்று கேட்டாலும் அவள் பதில் சொல்லாமல் முத்துவை முறைத்து பார்த்து கொண்டே வீட்டிற்குள் சென்றாள். முத்துவோ எதற்காக அந்த பெண்ணிடம் வசமாக வாங்கி கட்டிக்கொண்டோம் என்பது தெரியாமலே பேதலித்து நின்றார். இரவு வந்தது. சிவராமன் வழக்கத்தை விட அதிகமான நேரம் சாமி படங்களின் முன் அமர்ந்து வேண்டுதலில் இறங்கியிருந்தார். அருகில் கண்ணீர் வடித்தபடி சரஸ்வதி அமர்ந்திருந்தாள். ஆனால் அவர்கள் அருகிலே பூர்ணா வரவில்லை. அவள் பூத்தொடுப்பதில் மும்முரமாக இருந்தாள். நெடுநேரம் வழிபட்ட சிவராமன் திருநீரை எடுத்து வந்து மகளின் நெற்றியில் பூச முயன்றார். உடனே அவரை புறங்கையால் தள்ளிவிட்டு முறைத்தார். ஒரு கணம் அந்த பார்வையில் சிவராமன் நடுங்கி போனார். மீண்டும் அவள் நெற்றியில் திருநீர் பூசும் தைரியம் அவருக்கு வரவில்லை. அவரை முறைத்து பார்த்தபடியே பூர்ணா எழுந்து வேறொரு அறைக்குள் சென்று விட்டார். அந்த ரூமின் கதவு உட்புறமாக சாத்திக்கொள்ள பதறிப்போன சிவராமன் வேகமாய் சென்று கதவை திறந்தார். அங்கே தரையில் மல்லாந்து படுத்து கிடந்தாள் பூர்ணா. அருகில் செல்ல பயந்த அவர் மனைவியை அழைத்தார். பதட்டத்துடன் வந்த சரஸ்வதி உள்ளே சென்று பார்த்தபோது பூர்ணா அமைதியாக பூ கட்டிக் கொண்டிருந்தாள். ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறாய் என சிவராமன் கேட்க, என்ன நடந்தது, நான் 1 மணி நேரமாக இங்கேதான் பூக்கட்டிக் கொண்டிருக்கிறேன் என பூர்ணா அப்பாவியாய் சொல்ல இவருக்கு தலையே வெடித்து விடும் போல் இருந்தது. சில நாட்கள் கடந்திருந்த நிலையில் ஒரு நாள் இரவு நன்றாக குரட்டை விட்டு உறங்கிக் கொண்டிருந்த சிவராமனை சரஸ்வதி பதற்றத்தோடு எழுப்பினார். திடுக்கிட்டு விழித்த அவர் மனைவியிடம் என்ன விஷயம் என்று பார்வையிலேயே கேட்டார். அப்போது தாங்கள் அருகே படுத்திருந்த பூர்ணாவை காணவில்லை என்ற விஷயம் சிவராமனுக்கு புரிய வந்தது. தடுமாறி எழுந்தார் சிவராமன். அவரை சரஸ்வதியால் தடுக்க முடியவில்லை. மனதை இரும்பாக்கிக் கொண்டு வீட்டின் புழக்கடை கதவை திறந்தார். அங்கே துணி துவைத்துக் கொண்டிருந்தாள் அவர்களின் செல்ல மகள் பூர்ணா. அருகில் சென்றும் அவள் தன் தந்தையை கவனிக்காமல் துணி துவைப்பதிலேயே தீவிரமாக இருந்தாள். மகளின் தோளின் மீது கை வைத்தார். அப்போது அவள் திரும்பி பார்க்க சிவராமனின் மூச்சே நின்று போய்விட்டது. அப்படி ஒரு கோர பார்வையை அவர் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. அதைவிட பெரிய அதிர்ச்சி, அவள் துவைத்துக் கொண்டிருந்த துணிகள் யாருடையது என்றே தெரியவில்லை. ஒரு டிஷர்ட்டு பேண்ட் இருந்துச்சு. அது எங்கள் வீட்டு துணியே கிடையாது, இது நாங்கள் பயன்படுத்துகிற துணியே கிடையாது. அதை துவைச்சிட்ருக்கா. என்னன்னே தெரியல, ஒரே குழப்பமாக இருந்துச்சு.
ஒரு 3 மணி நேரம் ஓதி மந்திரிச்சு தாயத்தெல்லாம் கட்டி விட்டாங்க. அப்புறம் என் மகன் நார்மல் நிலைக்கு வந்தா. நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டு சரியாக தனது வாய்க்குள் வைத்தாள். சிறிது நேரத்தில் அவளது வாயிலிருந்து ஒரு ஓரத்தில் ரத்தம் வடியத் தொடங்கியது. இதை பார்த்த அடுத்த கணம் சரஸ்வதி மயங்கி சரிந்தாள். பூர்ணா தனக்குள் சிரித்துக் கொண்டாள். அவள் கையில் கட்டியிருந்த தாயத்து காலடியில் தரையில் கிடந்தது. அடுத்த நாள் காலையில் வீட்டை விட்டு வெளியே வந்த பூர்ணாவின் கண்ணில் பட்டான் முத்து. அவ்வளவுதான். பத்திரகாளி விஸ்வரூபம் எடுத்தது போல ஆவேசமாக அவனை நோக்கி பாய்ந்தான். அவன் சட்டையை பிடித்து கிழித்தான். அவனை கீழே தள்ளி அவனது நெஞ்சில் நகத்தால் பிராண்டினான். வெளியில் நடக்கும் ஆர்ப்பாட்ட கூச்சலை கேட்டு ஓடி வந்தனர் சிவராமனும் அவரது மனைவியும். அப்போதுதான் சரஸ்வதி இன்னொரு விஷயத்தை தன் கணவனுக்கு காட்டினாள். சில நாட்களுக்கு முன் இரவு பூர்ணா துவைத்துக் கொண்டிருந்த ஆடையைத்தான் முத்து அணிந்திருந்தார். இருவருக்கும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் மகளை அவனிடமிருந்து பிரித்து வீட்டிற்குள் அழைத்து வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அப்போதும் பூர்ணாவின் ரௌதிரம் அடங்கவில்லை. அந்த முஸ்லிம் பெரியவரை மறுபடியும் வீட்டிற்கு கூட்டி வந்தார் சிவராமன். ஜின்கள் உதவியோடு பூர்ணாவின் உடலுக்குள் இருக்கும் தீய சக்தியை பேச வைத்தார். ஆத்திரம் நிறைந்திருந்த கண்களோடு இருந்த அவள் பேசத் தொடங்கினாள். 2 வருடங்களுக்கு முன் இதே வீட்டில் குடியிருந்தாள் ருக்மணி. இரவு நேரத்தில் இந்த இடத்தில் அவள் துணிகளை துவைப்பாள். அதற்கு வேறு காரணம் இருந்தது. பக்கத்து வீட்டு முத்துவுடன் இவளுக்கு காதல் இருந்தது. ருக்கு துணி துவைக்கும் சப்தம்தான் முத்துவுக்கு சிக்னல். உடனே சுவர் ஏறி குதித்து உள்ளே வந்து விடுவாள். இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அன்றும் அப்படித்தான். ருக்குவும் முத்துவும் மனம் விட்டு பேசி சிரித்துக் கொண்டிருந்தனர். அடுத்த நாள் அவளுக்கு பிறந்த நாள் என்பதால் பிளான் போட்டபடி அன்று மிகவும் சந்தோஷமாக இருந்தனர். அப்போது ருக்குவின் காலில் சுளீரென வலித்தது. காலை மேலே தூக்கி பார்த்தாள். எதுவும் இல்லை. முத்துவிடம் சொன்னாள். ஆனால் அவன் இருந்த உற்சாகத்தில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏறக்குறைய 2 மணி நேரம் கடந்திருந்தது. ருக்குவிற்கு தூக்கம் வருவது போல் இருந்தது. அதனால் போகலாம் என்று கூறினான். வழக்கம் போல் முத்து வெளியில் செல்வதற்காக சுவற்றில் ஏறச் சென்றான். அப்போதுதான் பாம்பு ஒன்று செல்வதை கவனித்தான். அதே சமயம் தடுமாறி கீழே விழுந்த ருக்மணி அப்படியே மயங்கி போனாள். பாம்பு இவனை நோக்கி வர பயத்தில் சுவரை தாண்டி குதித்து ஓடிவிட்டான். இங்கே மயங்கி விழுந்து கிடந்த ருக்கு வாயில் நுரைதள்ள காப்பாற்ற யாரும் இன்றி இறந்து போனான். கைகளை முறுக்கிக் கொண்டு பூர்ணாவின் உடலில் இருந்த ருக்மணி தான் இறந்த நிகழ்வை சொல்லி முடித்தது. பெரியவர் மந்திரித்த தண்ணீரை அவளின் முகத்திலும் தலையிலும் அடித்தார். ருக்மணியின் ஆவி விலகி சென்றுவிட பூர்ணாவின் முகம் இப்போது
தெளிவாக இருந்தது. இனி அந்த துஷ்ட ஆவி இவளிடம் வராது என்று உறுதி கொடுத்துவிட்டு கிளம்பினார் பெரியவர். அப்போதே அந்த வீட்டை காலி செய்துவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர் சிவராமனும் சரஸ்வதியும்.